ஃபங்ஷன்ல பார்த்துருக்கேன். தூரத்திலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் அருகில் இருந்து அவருடையே பணியாற்றி, அவருடையே இருக்கிறப்ப பார்க்குறப்ப, இன்னும் வந்து எனக்கு பிரமிப்பு அதிகமாச்சு. ஏன்னா, அந்த பிம்பம் என்பது அவர் என்னமோ பெரிய பெரிய ஆள் அப்படின்றத விட, கிட்ட போன பிறகு ஒரு எல்லாரோடையும் கலோக்கியலா பழகுறது, ஒரு எளிமையா பழகுறது, குழந்தைத்தனமாக பழகுறது, வெகுளித்தனமாக பழகுறது, இது மாரி நெறையா சொல்லலாம். அவருடைய இத நீங்க பல பேர் பல விதமா வெளியில சொல்லலாம். அவரு செரோடைப்பா இருப்பாரு. அவரு யார்ட்டயும் பேச மாட்டாரு. அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இல்லாம, எல்லாரோடையும் எளிமையா பழகுறது. வயது வித்தியாசம் இல்லாம பழகுறது. ஏன்னா நான் அவரு 60 வயதுல இருந்தப்ப, நான் 20 வயதுல அவரோட போய் சேர்றேன். அவர் 60 வயதில் அளவிற்கு இருந்தபொழுது, நான் 20 வயதில் பணியில சேர்றேன். அவரோட போய் சேர்றேன். அப்படிங்கிறப்ப 40 வயது கேப் எனக்கு. அப்படிங்கிறப்ப அந்த அந்த வித்தியாசம் இல்லாம என்கிட்ட வந்து ரொம்ப பழகுனது வந்து, இன்னும் எனக்கு அவர் மேல உள்ள மரியாதை கூடுனுச்சு. ஒரு வெளியிலேருந்து பார்த்த பிரமிப்போட கூடிய மரியாதை என்பது வேறு. கிட்ட போற பிறகு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இவரு இப்படியா அப்படின்ற மாரி சில பேருக்கு தோணும். ஆனா, எனக்கு வந்து அவர்கிட்ட போய் பழகுன பிறகு, இன்னும் ஒரு பிரமிப்போட கூடிய மரியாதை எனக்கு அவர் மேல ஏற்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அது இன்னைக்கு வரைக்கும் விலகல. 2வது ரசிகரா எவ்வளவு காலம் இருந்தீங்க? கூட எவ்வளவு காலம் பணியாற்றுனீங்கன்னு சொல்றீங்கல்ல, நான் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட பணியாற்றுறதா தான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். ஏனென்றால் அவரோட ரசிகரா டிராவல் பண்ணி, அவரோட அலுவலகத்தில பணியாற்றி, அதற்கு பிறகு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி, அவருக்காக என்று ஒரு செய்யணும். அவருக்காக சில விஷயங்கள செய்யணும். அவரோட புகழ பரப்பணும். நம்ம ஏதோ இருந்தோம், சென்றோம்னு இல்லாம,